கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது. ஒரு நாள் ஏலி தன்னுடைய அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. வயசாயிருச்சு, கண்கள் மங்கி இருளடைந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொன்னான். இந்த மூன்று ரெண்டிலிருந்து நான் மீண்டும் வாசிக்கிறேன், கவனிக்கிறேன். ஒரு நாள் ஒன்றிலிருந்து வாசிக்கிறேன். சாமுவேலின் பிள்ளையாண்டால் ஏலிக்கு முன்பாக கர்த்தருடைய பணிவிடை செய்திருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இந்த விளக்கு என்று என்ற வார்த்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது? 119 சங்கீதத்தில் கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு ஒரு விளக்காக பயன்படுகிறது. பேதுரு எழுதும் பொழுது தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்வதால் இருளை கடக்க ஒரு விளக்காக பயன்படுகிறது. வசனம் ஒரு விளக்கு, தீர்க்க தரிசனம் ஒரு விளக்கு. அதுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு விளக்கை குறித்து தான் நாம் இன்று கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. வசனமே இல்லை, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அப்படின்னா இந்த ரெண்டு விளக்கும் இல்லை. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே எந்த விளக்கை குறித்து இதோடைய மறைபொருள் என்ன? இந்த விளக்கு இது ஏலியை குறித்து சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஆசரிப்பு கூட உள்ள விளக்குங்க. அதெல்லாம் நீங்க நிறைய காரணம் சொல்லுங்க. இந்த விளக்கு அணைந்து போகும் முன்னே தான் அது வயது சென்று விட்டது. ஆனாலும் அது விளக்கு தான். பக்கத்துல பார்த்துக்கோங்களேன், கண் பார்வை போயிருச்சு, வயது சென்றுச்சு. ஆனாலும் தேவனுடைய விளக்கு தேவனுடைய விளக்கு தான். வசனமே பஞ்சம், பிரத்யட்சமான தரிசனமே இல்லை, ஆனாலும் தேவனுடைய விளக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்று யாரை குறித்து எதை குறித்து பேசப்படுகிறார்? தேவன் ஆர்டின் பண்ண, தேவன் ஏற்படுத்தின அவருடைய ஊழியரை குறித்து நான் பேசப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க. It is about God's ordained priests. தேவன் ஏற்படுத்தின ஒரு ஊழியம், தேவன் பிரதிஷ்டை செய்த ஒரு ஊழியம். நிறைய பேர் ஊழியம் செய்யலாம். நாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு ஊழியருக்கு தனி ஒரு அழைப்பு இருக்கிறது. வசனம் இல்லை, பிரத்யட்சமான தரிசனமும் இல்லை, தேவனுடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. வசனம் இல்லைனாலும் தரிசனம் இல்லைனாலும் ஒரு ஊழியக்காரர் இருந்தாலே உங்களுக்கு இருட்டு வெளிச்சம் உதிக்கும். உங்களுக்கு பாதையெல்லாம் காண்பிப்பார் கர்த்தர். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சங்கீதம் 89 Psalm 89 89வது சங்கீதத்தில் 19, 20, 21 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு சாமுவேலுக்கு தரிசனமாகி சகாயம்